ஹராம்னு ஒரு பம்பு ஒன்று இங்கே சர்வீஸுக்கு வந்திருக்கு. இந்த பம்பு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஷாக் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த கம்ப்ளைண்ட்டு கஸ்டமருடையது. இப்போ அந்த பம்பை நம்ம எடுத்து ஆன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னோம்னா, அது ஃபுல்லாக ஃபேஸு பாடி ஆகுது. அந்த பாடியில் பூரா கரண்ட்டு அப்படியே ஃபுல்லாக வருதுங்க. இந்த பம்பை அது என்ன தான் பிரச்சனைங்க சொல்லிட்டு நம்ம மோட்டரை கழட்டி பார்த்தோம். அதுக்குள்ளே கழட்டி பார்க்கும்போது காயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக அது வந்து புரிஞ்சு போயிருந்த மாதிரி இருந்தது. இப்போது அது கழட்டி பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பம்புகள் எல்லாமே ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பம்பாக தான் இருக்கும். இந்த மோட்டர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன காயிலாகவே இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கரிஞ்சு போய் இருக்குது உள்ளே வந்து. இந்த மாதிரி நூல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கட் ஆகிடுது அப்படின்னா பாருங்கள், பொறிஞ்சி போய்டும். இந்த 3 கயிறு கொண்டு ஒரு 50 கிலோ வெயிட்டு தாங்கக்கூடிய அந்த நூலு கூட கட் ஆகிடுது பாருங்கள். அந்த கம்பி பார்த்திங்களா, அலுமினிய காயில் தான் இது வந்து. இந்த கம்பி எல்லாமே எரிஞ்சு போச்சு. இது வந்து அலுமினிய காயில். அதனால் இந்த கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் என்னென்னா பார்த்திங்கன்னா ஓடுது, ஃபுல்லாக ஷாக் அடிக்குது. ஃபுல்லாக நல்லா ஓடுது மோட்ரு, ஆனால் ஷாக் அடிக்குது. அப்போ என்ன பிரச்சனை? அப்போ பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த அட்டைலாம் பாருங்கள், அது எரிஞ்சுட்டே இருக்குது. அது எரிஞ்சதுனால இந்த கம்பி வந்து பாடி ஆகிடுச்சு. அதனால தான் மோட்ரு வந்து காயில் தீஞ்சு போகிற ஃபீல் வந்துருச்சு. இனிமேல் இந்த மோட்டரை நம்ம பயன்படுத்த முடியாது, ஃபுல்லாக ஷாக் அடிக்கும். இது வைண்டிங் தான் பண்ணணும். ஆனால் ஓடும். இன்னும் கொஞ்சம் நேரம் தொடர்ந்து ஓட்டினீங்கன்னா இது ஓட தான் செய்யும். ஓடியா எரிஞ்சு போன பிறகு நீங்கள் கொண்டு வந்து பிரயோஜனமே இல்லை. சரிங்க, இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் வரும். அதெல்லாம் நம்மளுடைய மோட்டரை வந்து ரொம்ப எச்சரிக்கையாக நம்ம பாதுகாப்பாக நம்ம பயன்படுத்தணும். பாடி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நாம் தொடர்ந்து அதை பயன்படுத்தக்கூடாது. அதை பயன்படுத்தினோன்னா நமக்கு நம்மளுடைய உயிருக்கே மிகப்பெரிய ஆபத்து வரும். நமக்கு மட்டும் இல்லைங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் அது ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்கும். இந்த மாதிரியான பம்புகளை வந்து உடனே நீங்கள் சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அது ஆகுமா ஆகாதா, காயில் கட்டணுமா கட்டக்கூடாதா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோகளுக்கு சன்கூல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போன்று வேறு ஒரு நல்ல வீடியோவில் நாம் சந்திப்போம்.